உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பேர், அந்த ஊர் பேராக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய பேரோடு சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு தான் எப்போவுமே அவர் தன்னுடைய கடிதங்களில் கையெழுத்து போடுவார்ல. அப்போ அந்த ஊரோடு அவருக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கும், ஊரோடு பற்று இருக்கும், ஊர் மேலே ஆசை இருக்கும் அப்படின்லாம் நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதை சொல்லுவதான ஒரு சிறிய கடிதம் அவரோடது. அது கடிதமா அல்லது இந்த பகுதி மட்டும் தனியாக கிடைக்கிறதாங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்ய வேண்டியது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் வாழ்ந்திருந்த காலத்திலேயே கூட சிதம்பரம்ங்கிறது எப்படி மாறிப்போன ஒரு ஊராக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதே அவர் தெளிவாக சொல்கிறார். அந்த சிதம்பரம்ங்கிற ஊர் மேலே அவருக்கு பற்று இருந்திருக்கலாம், சிதம்பரம் ராமலிங்கம்னு தன்னுடைய பேரை தொடர்ந்து எழுதிட்டு இருந்திருக்கலாம், அவர் பிறந்தது கூட அங்கேதான் என்றாலும் கூட அந்த சிதம்பரம் என்கின்ற ஊர் மீது அவருக்கு இப்போது இருக்கின்ற மனநிலையில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். ஒரு 4-5 வரி தான், ஆனால் அதற்குள் பொதிந்திருக்கின்ற வரலாற்று உண்மைகள் என்ன, சமூக உண்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்து பார்க்கும்போது மனசுக்கு வந்து அதிர்வு. ஏன்னா அந்த அதிர்வுங்கிறது சந்தோஷத்தில் வருகின்ற அதிர்வு இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். எப்படிப்பட்ட சூழலில் வள்ளல் பெருமான் இப்படியாக ஒரு வார்த்தையை எழுதியிருப்பார், அதை நம்ம யோசிக்கணும். ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோன்னா இதற்கான மூலம் என்னவாக இருந்திருக்கும், இதற்கான அழுத்தம் என்னவாக இருந்திருக்கும், இதற்கான சமூக சூழல் என்னவாக இருந்திருக்கும், இதற்கான சமூக காரணி என்னவாக இருந்திருக்கும், இப்படி பல விஷயங்களை பின்னி 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 யோசிச்சாதான் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய அர்த்தம் புரியும். அந்த வார்த்தைகளை தாண்டி அந்த இடைவெளிக்குள் இருக்கக்கூடிய அர்த்தமும் புரியுங்கிற வகையில் பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள் தான் சித்தர்கள். ஆனால் வள்ளல் பெருமான் ஏன் அந்த சிதம்பரம் என்கின்ற ஊர் மீது இப்படியான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாமா? சிதம்பரம் தற்காலத்தில் தமது உயிர் துணைவருமாகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் போதற்கும் 2 நாள் இருப்பதற்கும் தக்கதேயன்றி வேறு ஒரு வகையாலும் தக்கதில்லையாதலின் அது கலிகால வண்ணம். எப்படி சொல்றார் பாருங்களேன். சிதம்பரம் வள்ளல் பெருமான் திரும்ப 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 போன ஊர். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி தன்னுடைய 6 திருமுறைகளில் நிறைய பாடியிருக்கார். 5ஆம் திருமுறை வரைக்கும் வள்ளல் பெருமான் பாடாத பாடல்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, முற்றிலும் பற்றற்ற நிலையில் விலகி வந்து சிதம்பரமா அது ஒரு 2 நாள் அங்கே போய் இருந்துட்டு வரலாம், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் எனக்கு அது மேலே பற்று இல்லை என்று அப்படி தாமரை இலை தண்ணீர் மாதிரி சொல்கிறார் என்றால் எதனால் அவர் சொல்கிறார், ஏன் இப்படி சொல்கிறார், எது அவரை இப்படியான ஒரு விளக்கத்தை சொல்வதற்கு உந்தி தள்ளியது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கேட்கணும்ல. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அந்த காலத்து வரலாறு, அந்த காலத்து சமூகம், அந்த காலத்தில் இருந்த ஆன்மீக சூழல், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வள்ளல் பிரானுடைய இந்த வியாக்கியானத்திற்கான விளக்கம் நமக்கு புரிகிறது. திரும்ப வள்ளல் பிரானின் வலி தோய்ந்த அந்த வார்த்தைகளில் பயணிச்சுட்டு வரலாம். சிதம்பரம் தற்காலத்தில் தமது உயிர் துணைவருமாகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் போதற்கும் 2 நாள் இருப்பதற்கும் தக்கதேயன்றி. ஆனால் இப்போ கூட அவர் சொல்கிறாரு உயிர் துணைவருமாகிய நடராஜ பெருமான் அப்படின்ட்டு. அந்த உயிர் துணைவராக நம்முடைய வள்ளல் பெருமான் கை கொண்ட, உணர்ந்த, வாழ்ந்த, சுவாசித்த, நேசித்த அந்த நடராஜ திருக்கோயில்தான் வள்ளல் பெருமானை வெளியே தள்ளியும் விட்டது. அதனால தான் அவர் இந்த வாக்கியத்தை சொல்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை பற்றிய ஒரு புதிய விளக்கம் கிடைத்திருக்கிறது. என்னன்னா, தேவார திருவாசக பாடல்களை அப்பர், சுந்தரர், சம்பந்தர் பாடிய போது அந்த ஓலை சுவடி இருக்குல்ல, தேவார திருவாசக பாடல்கள் கொண்ட ஓலை சுவடி, அந்த ஓலை சுவடியை சிதம்பரம் நடராஜர் கோயிலில்தான் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார்கள் என்கின்ற ஒரு சரித்திர உண்மை இப்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த ஓலை சுவடிகளை பாதுகாத்து வைத்த இடத்திற்கு பெயர்தான் சிதம்பர ரகசியம். அது ஒரு இடத்துல ஒரு அறையில் வச்சு காப்பாற்றிருப்பாங்கல்ல, அதற்கு பெயர்தான் சிதம்பர ரகசியம். ஆனால் அந்த ஓலை சுவடிகளை இல்லாமல் ஆக்கி அந்த வெட்ட வெளியை சிதம்பர ரகசியம் என்ற பெயரை மட்டும் கைப்பற்றி கொண்டு அதை வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஆகமக்காரர்கள்
சில பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த வரலாற்று உண்மையை சமீபத்தில் கண்டடைந்திருக்கிறார்கள்னா, அந்த நடராஜ திருக்கோயில்ங்கிறதை வைத்து பல சமூக உண்மைகளை, பல ஆன்மீக உண்மைகளை நம்மால் விளக்க முடியும். அப்படி ஒரு உண்மையைத்தான் வள்ளல் பெருமான் இந்த வாக்கியத்தில் சொல்கிறார். உயிர் துணைவராகிய நடராஜ பெருமானை நினைத்து அங்கே போய் 2 நாள் இருந்துவிட்டு வருவதை தாண்டி அப்படின்றார்னா, அவ்வளவு தூரம் பற்றற்று போயிருக்கிறது. அந்த கோயிலில் தான் நான் நடராஜ பெருமானை உணர வேண்டும் என்பது அல்ல, என் மனதிலேயே நான் உணர்கிறேன் என்று பூசலார் நாயனாரை போல் நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், பூசலார் நாயனார் தன்னுடைய மனசில் ஒரு கோயிலை கட்டுகிறார், அந்த ஊரின் அரசனும் ஒரு கோயிலை கட்டுகிறார். ஆனால் இறை அருள் பூசலார் நாயனாருக்குத்தான் கிடைத்தது என்றால், பணமும் பகட்டும் செல்வமும் ஆகமமும் வழிபாட்டு முறைகளும் உள்ள அந்த 9 அடி உயரம், 10 அடி உயரம், 15 அடி உயரம், 20 அடி உயரம், 30 அடி உயரம், 50 அடி உயரத்திற்கு கட்டப்பட்ட கோயிலை விடவும் இறை எதை விரும்பியது? இறை எதற்கு தரிசனம் கொடுத்தது என்றால், பூசலார் நாயனார் என்கின்ற எளியவர் கட்டிய, மனசில் கட்டிய, ஓலை குடிசைகளால் கட்டப்பட்ட, ஓலை கூரையால் கட்டப்பட்ட அந்த எளிய கோயிலுக்குத்தானே இறையருள் கிடைத்தது. அப்படின்னா இந்த மாதிரி பகட்டு, படாடோபம், ஆகமம், வழிபாட்டு முறைகள் இது எதற்கும் அர்த்தமில்லாமல் போகிறது என்பதைத்தான் நம்முடைய பெரிய புராணமும் நமக்கு காட்டுகிறது. வள்ளல் பெருமான் இந்த வாக்கியத்தின் மூலமாகவும் நமக்கும் அதைத்தான் சொல்கிறார். அங்கே இருக்கின்ற படாடோபங்கள், அங்கே இருக்கின்ற வழிபாட்டு முறைமைகள், இது எல்லாவற்றிலிருந்தும் என் மனசு கழன்று விட்டது, அப்படியே கழண்டு வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே அங்கே ஒட்டுதலுக்கு எதுவுமே இல்லை, 2 நாள் அங்கே போய் இருந்துட்டு வரலாம், அவ்வளோதான் என்று மனம் வெதும்பி சொல்லுகிறார். ஆனால் அந்த வெதும்புதல் மூலமாகத்தான் சன்மார்க்கம் என்கின்ற ஒரு புதிய திசையை, புதிய வானத்தை, புதிய சூரியனை, புதிய பூமியை, புதிய ஜகத்தை, புதிய பிரபஞ்சத்தை நமக்கு வள்ளல் பிரான் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வெதும்பல் தான் அதற்கான காரணம். அந்த வெதும்பல் போற்றுதற்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2 நாள் போயிட்டு வர்றோம், அதை தாண்டி எப்படி சொல்லி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. 2 நாள் இருப்பதற்கும் தக்கதே என்று வேறு ஒரு வகையாலும் தக்கதில்லை ஆதலின் அது கலிகால வண்ணம். கலிகாலம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே எல்லாமே மாறி போகும். எளிமையாக இருக்க வேண்டிய இடத்தில் படாடோபம் வந்து சேரும், உண்மையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொய்மை வந்து சேரும், இயல்பாக இருக்க வேண்டிய இடத்தில் நாடகத்தன்மை வந்து சேரும் என்றால் அதைத்தான் கலிகால வண்ணம் என்று சொல்கிறார். இப்படி எளிமையாக, உண்மையாக, தன்மையாக இருந்த இடம் முற்றமுழுக்க மாறிப்போய் படாடோபம், பொய்மை இதனுடைய இடமாக மாறிப்போயிருக்கிறது. காட்சி பொருளாக மட்டுமே மாறிப்போயிருக்கிறதை தவிர மாட்சி பொருளாக அது இல்லை என்று சொல்கின்ற அந்த உண்மையை, பேருண்மையை உறக்கச் சொல்லுகின்ற, சத்தியத்தை உறக்கச் சொல்லுகின்ற ஒரு வாக்கியத்தை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். சித்தர்கள் எல்லோரும் இப்படித்தான், சத்தியத்தை உறக்க பேசுபவர்கள். எனவே அந்த சத்தியத்தின் பெரு நெருப்பாக நம்முடைய வள்ளல் பிரானும் விளங்குகிறார் என்பதனால் சிதம்பரத்தை பற்றிய உண்மையை சிதறு தேங்காய் போல் போட்டு உடைக்கின்றார். இருக்கட்டும், அந்த அவமானத்தின் மூலமாகத்தான் வள்ளல் பிரான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருவழியை கண்டுபிடித்து கொடுத்தார் என்பதனால் அந்த அவமானம் என்பது விஷம் அல்ல, அதன் மூலமாகத்தான் ஒரு அமுதத்தை நமக்கு வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார் என்பதனால் நாமும் கொண்டாடுவோம். ஆனால் சிதம்பர ரகசியம் என்பது நம்முடைய தேவார திருவாசக பாடல்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்த இடம். அதனால்தான் அதை சிதம்பர ரகசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரகசியமாக பாதுகாத்து வைத்த இடம். யாரிடமிருந்து ரகசியமாக பாதுகாத்து வைத்தார்கள்? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? எந்த நீதியால், எந்த ஆகமத்தால் இந்த கோயில்களை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களிடமிருந்து பாதுகாத்து வைத்த இடம்தான் சிதம்பர ரகசியம். ஆனால் அதே பாடல்களை, அதே ஓலைச்சுவடிகளை கைப்பற்றி, அந்த இடத்தையும் கைப்பற்றி சிதம்பர ரகசியம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது சமூக சூழல் என்று வள்ளல் பெருமான் இந்த உரைநடை மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். உணர்வோம், அதுதான் மிக முக்கியம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.